Hi guys, welcome to Cheeky Chica. Guys, before we start, a shout out to our sponsor, Hoya. Yeah, Hoya lenses, dear viewers, from Japan. Fantastic lenses, great quality, great clarity. பாருங்க எப்படி இருப்பா தூளா இருக்கு அணி பாருங்க வா ரொம்ப அழகா இருக்கு அணி பச்சை போட்டு டிஷர்ட் அவ்வளவு குவாலிட்டியில இருக்கு ஹோயா லென்சஸ் ஃப்ரம் ஜப்பான் செம குவாலிட்டி வியூஸ் நான் ரொம்ப வருஷமா போட்டுருக்கேன் நீங்களே பார்த்துட்டு நான் கண்ணாடி போட்டு எல்லாம் ஷோ பண்ணுவேன் ஹோயா லென்சஸ் தான் ஹோயா லென்சஸ் தான் Yeah, absolutely. Guys, go check out MyoSmart for kids. Definitely helps with myopia for kids. You should actually go check it out. Click the link in the description below. மயோஸ்மார்ட் எப்படின்னா குவாலிட்டி கிளாரிட்டி இருக்கும் கிவ் தி கிஃப்ட் ஆஃப் கிளாரிட்டி வித் சில்ட்ரன் மயோஸ்மார்ட் யூஸ் பண்ணுங்க லென்சஸ் டியர் வியூவர்ஸ் அவ்வளவுதான் டியர் வியூவர்ஸ் முக்கு மேல ராஜா ஆஹா ஏய் ஏய் கோல்டா ஏய் டியர் வியூவர்ஸ் ஹோயா லென்ஸ் தான் என்ன வேணா சொல்லுங்க நான் எவ்வளவு வருஷமா போட்டிருக்கேன் சாமா லென்சஸ் ஃப்ரம் ஜப்பான் ஒன் ஆஃப் தி வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தூள் கிளாரிட்டி நீங்க விராட் கோலி லட்சம் ஒரு கிளாரிட்டியோட பார்த்தாம் போல கிளாரிட்டியோட செஞ்சுரி டேய் ராஜ கம்பீர் ராஜ மாத்தான் விராட் கோலி வருகிறார் வந்து கொண்டே இருக்கிறார் எப்பவுமே அடிப்பார் அப்படின்றதாண்டா கிங் ஆஃப் கிங்ஸ் கே மச்சான் என்ன சொல்ற நீ இப்ப வாய்ப்பத்துக்கிறியா இல்லையா அங்க பாரு இன்னொரு குதிரை என்னோட குதிரை உன்னோட இங்கிலாந்து டீம் புஷ்னு ஏற்கிடுச்சு அதை பத்தி கொஞ்சம் நாங்க பேசலாம் Definitely one of the best matches இப்போதைக்கு இந்த so far in the tournament Australia versus England but let's start with India versus Pakistan Chika king of kings King Kohli how to construct an ODI innings எப்படி risk free cricket ஆடி எப்படி கரெக்ட்டா டார்கெட் பண்ணனும்னு காமிச்சாரு டெஃபினட்டா அவரோட 100 பத்தி பேசுவோம் but let's start Chika Pakistan versus India எப்பவுமே இந்த மாதிரி நம்ம ஒரு பயங்கரமா ஹைப் கொடுக்கும்போது பாகிஸ்தான் எப்பவுமே புஷ்னு ஆயிடுறாங்க Chika இந்த ICC ஈவென்ட்ஸ் எஸ் லாஸ்ட் டைம் நம்ம ஃபைனல்ஸ்ல அடிச்சாங்க பட் ரிவெஞ்ச் வந்து நல்லாவே கொடுத்துட்டோம் அவங்களுக்கு போட்டு இந்த மாதிரி ஒரு ஆப்பு நான் பார்த்ததே கிடையாது சொல்லி சம்திங் என்னடா பாகிஸ்தான் டீம் ஒன்றரை பேட்டிங்கு ஒரு ஒன்றரை போலிங்கு அதே ஹாரிஸ் ராஃப் பண்றாங்க ஷைன்ஸானா அவன் விராட் கோலி ஹாரிஸ் ராஃப் போட்டா ப்ளீஸ் கம் ராஃப் ப்ளீஸ் கம் வெயிட்டிங் ஃபார் யூ அப்படின்னு கவர்டரை அடிக்கிறான் டபாக் போர் அடிக்கிறான் இறங்கி அடிக்கிறான் இவனை போட்டு ஷைன்ஸா பிரீத்தியை போட்டு So the point is, I think Pakistan has outgrown these people. அவங்க இன்னும் கொஞ்சம் ஏதாவது பெருசா அதே அரைச்சுட்டே இருந்தாங்கன்னா இந்த மாதிரி தான் அழிஞ்சு போடுவாங்க அவங்க அதே ராஃபு அதே பாபர் அசம் அதே ஷஹீன் அப்ரிதி எவ்வளவு நாள் ஓட்ட முடியும் புதுசால கொண்டு வாங்கடா இந்த அப்ரார் எவ்வளவு தோந்தாங்க நல்லா போலிங் போறாங்கல்ல அந்த மாதிரி புதுசா கொண்டு வாங்க பேட்டிங்லயும் டெஃபினட்டா இந்த பேட்டிங் இன்டென்ட் பத்தி ஆரம்பிக்கலாம் Chika won the toss elected to bat correct decision na actually on the conditions la even if India won the toss they probably would have wanted to bat ஏன்னா 275 to 300 அது வின்னிங் டோட்டல் Chika அந்த விக்கெட்ல two early wickets விட்டாங்க பாபர் அசம் நல்ல பாசிட்டிவா ஆரம்பிச்சாரு பட் இமாம் உல்லா திருப்பி 154 டாட் பால்ஸ் Chika more than 300 பால்ஸ்ல 154 டாட் பால்ஸ் ஆடுறாங்க அந்த சவுத் ஷக்கீல் நல்லா ஆடி இருந்தாரு 62 of 76 பட் அவருக்கும் அந்த முகமது ரிஸ்வான் வந்து ஆடினாரு பாருங்க டாட் பால்ஸ் இன்னைக்கு 77 எஸ் அவங்க ரெண்டு பேரும் 100 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க பட் 100 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் ஆஃப் 160 பால்ஸ் பிரஷர் ஜாஸ்தியானே இருந்தது Chika வேஸ்ட் அவங்க காஜிக்கார டீம் தான் நான் காஜி அடிப்பேன்டா ஆஹா நான் காஜி அடிப்பேன்டா பாபர் விட்டா ரிஸ்வான் நான் காஜி அடிப்பேன்டா பாபர் அடிச்சா காஜி ரிஸ்வான் விட்டா காஜி நாங்க காஜி தான் அவங்க இண்டிவிஜுவல் ஸ்கோர்ஸ் ஆகிறாங்க நீ தேர் நாட் பிளேயிங் தி டீம் அவன் ரிஸ்வான் ஹேஸ் புட் ஹிம்செல்ஃப் நான் தான் கேப்டன் நான் தான் டீம் பிளேயர் மேல பாபர் அசம் கேப்டன்சி அவங்க ரிஸ்வான் கையில கொடுத்தாங்க ரெண்டு பேரும் காஜி தானே செல்ஃப் அடிச்சுக்கிறாங்க செல்ஃப் அடிச்சு என்ன பிரயோஜனம் அடிச்சா 300 அடி பிரஷர் போட பாரு இந்தியா மேல இதெல்லாம் ஒண்ணும் முடியாது உனக்கு 240 ஒண்ணுமே கிடையாதுன்னு இந்தியா மேல பிரஷரே போடலையே அவங்க நீ பாரு ஒரு ஸ்டேஜ்ல பார்த்தா நல்லா போயிருந்தாங்க ஆக்சுவலா 2 டவுன் தான் அவங்க தேவர் கோயிங் வெல் நல்லா போயிட்டு ஒரு பார்ட்னர்ஷிப் என்ன பண்ணு டக்குன்னு தூக்கிட்டு போனல அந்த சமயத்து என்ன பண்றாங்க அவங்க புஷ்னு இறக்கிடுறாங்க காத்த ப்ராப்ளம் 100% even though that partnership was a good partnership அவங்களுக்கு but too many dot balls Chika 150 dot balls ல ஆடுனீங்கன்னா ஒரு ODI மேட்ச்ல ரொம்ப கஷ்டம் 47 for 2 ல இருந்து 151 for 3 போடுவாங்க ஆனா அந்த பர்టిక్యులர் டைம்ல இல்ல நீங்க பாத்தீங்கன்னா ரிஸ்வான் அவுட் ஆன அப்புறம் இமிடியேட்டா சவுத் ஷக்கீலும் நெக்ஸ்ட் ஒரு சுத்தி அவுட் ஆனாரு சடனா அவங்க அந்த 30th ஓவர் பார்த்தோன்னே இல்ல 30 ஓவர்ஸ் ஆயிடுச்சுடா லாஸ்ட் 20 ஓவர்ஸ் நம்ம வந்து 200 ரன்ஸ் அடிக்கணும்டா
அந்த மாதிரி ஒரு மோட்ல போயிட்டாங்க. அந்த ஒன் டே கிரிக்கெட்னால அப்படியே ஆப்போசிட் சீக்கா. நம்ம இந்தியா பாருங்க, பவர் பிளேல வந்து ரோஹித் சர்மா வச்சு சாத்துறாரு. பரவாயில்ல, அவுட் ஆனா கூட பரவாயில்ல ஆடுறாரு. இட் டுக் a brilliant delivery for Shaheen Shah Afridi to get him out. சுப்மன் கில்ஸ் பேட்டிங் சீக்கா, எம்மா என்ன பேட்டிங் ஆடின்னு இருக்காரு சீக்கா அவரு. பா சீக்கா, வெள்ள பால்னா டிஃபரெண்ட் பிளேயர்னு நான் சொல்லினே இருந்தேன் உங்க கிட்ட, நீங்க கேட்கவே மாட்டீங்க. நான் கேட்க மாட்டேன், ஒத்துக்கிட்டேன் இல்ல. சுப்மன் கில் வேற லெவல். அண்ட் தட்ஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் இந்தியா அண்ட் பாகிஸ்தான். அங்க சுப்மன் கில் பாருங்க, அவன் என்ன ஸ்ட்ரைக் ரேட் மெயின்டைன் பண்ண 46 or 52. அவன் ஒன் டேல பாருங்க டக்கு லாஸ்ட் 5 இன்னிங்ஸ் 129 112 102 60 செம்ம ஸ்ட்ரைக் ரேட். இது மச்சான், இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் ஆஃப் இன்னிங்ஸ் லைஃப்ல இருக்கான் சுப்மன் கில். போராது ஸ்ரேயர் அவனு போட்டு இறக்கிட்டு இருக்கான் போட்டு. ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா, ஒரு டீம்ல விராட் கோலி எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா, போஸ்ட் மேட்ச் ஸ்பீச் என்ன சொன்னா விராட் கோலி, I was very confident. Yes, I needed to put some pressure, but one day batting ஆடிருக்காங்க நேத்துக்கு வந்து மேட்ச் வந்ததுக்கு முன்னாடி 1 hour practice பண்ணிட்டு அவங்க, yes, he said there was under pressure, but ஒரு பீரியட் டைம் he said yes, எனக்கு இந்த ஒன் டே கிரிக்கெட் ஆடி பழகம், இப்ப ராஃப் ஆடி பழகம், எப்படி அந்த ஐ நோ டெம்ப்ளேட் எப்படி பண்ணணும் தெரியும் அப்படின்ட்டான். once he got the template rhythm, எப்படி ஆடினா பாருங்க விராட் பாரு, ரேஞ்ச் ஆனா இல்லையா, அந்த டெம்ப்ளேட் rhythm வந்து தெரிஞ்ச உடனே he said okay, I was very confident சொன்னா பாருங்க. அதுதான் இம்பார்ட்டன்ட். அந்த டவுன்ல இருந்து ஒன் டெம்ப்ளேட் என்ன, உன்னோட சக்தி என்ன, வாட் இஸ் யுவர் ஸ்ட்ரெங்த். விராட் கோலி பிளேட் டு ஸ்ட்ரெங்த். யா, கரெக்டா யூ நேல்ட் இட் சீக்கா. பேஸ் வர்சஸ் ஸ்பின் நீங்க கம்பேரிசன் எடுத்தீங்கன்னா, அப்ரார் அஹ்மத் போடுற வரைக்கும் விராட் கோலி ஒரு பவுண்டரி அடிக்கல அகைன்ஸ்ட் ஸ்பின், பட் he was so determined not to give his wicket away. எப்படி மேக்கப் பண்ணாருன்னா, ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு 112 பிளஸ் ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருந்தாரு, ஸ்பின்னுக்கு 50 கீழே ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருந்தாரு, பட் ஸ்டில் the makeup was so evident. உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சது, he had a strategy, ஒரு கிளியர் ஸ்ட்ராட்டஜி இருந்தது. and the great players, they always find a way chica, and he's the greatest of them all in the ODI format பொறுத்த வரைக்கும். எப்படி பேஸ் பண்ண பாரு, அவன் கவலையே படுவார், இல்லடா செஞ்சு அடிப்போமோ அடிக்க மாட்டோமோ அப்படி இப்படி எல்லாரும் கமெண்டேட்டர்ஸ் பேசினாங்க. அவன் கிடைச்சது, ஐ நோ இட் மேன், ஐ நோ ஐ எம் அண்டர் கண்ட்ரோல். அவன் கிளீனா பிளான் பண்ணிருக்கான். லாஸ்ட் பால் எடுத்து போய் ஒரு 4 அடிச்சு வின் பண்ணி கொடுத்தா 100 நாட் மேட்ச் வின்னு. அவன் அந்த மாதிரி ஆடி இருக்கான் பாரு. நீ சொன்ன மாதிரி சூப்பர் விராட் மச்சான், விராட் கங்க்ராட்ஸ், கிங் ஆஃப் கிங்ஸ், கே வெரி ஹாப்பி ஃபார் யூ விராட், பிகாஸ் யூ டிசர்வ் இட். யூ ஆர் ரியலி தி கிங் ஆஃப் கிங்ஸ், ராஜ கம்பீர. 14,000 runs and of course 51st one day 100 equaling Sachin Tendulkar. என்ன மச்சான் பாரு, சச்சின் 350 innings அடிச்சிருக்கானா, 287 runs 287 innings அடிச்சிருக்கானி. என்ன டிஃபரன்ஸ் பாருங்க வியூவர்ஸ், 287 innings அடிச்சிருக்கான், ஆல்மோஸ்ட் 60-70 innings லெஸ்ஸர். அப்பனா என்ன மாதிரி ஆடி இருக்கா பாருங்க விராட். அண்ட் விராட் நீ சொன்ன மாதிரி நீ மீடியம் பேசஸ் போட ராஃப்லாம் என்ன மாதிரி அடிக்கிறான், ஃபாஸ்டா போட்டா ஃபாஸ்ட் அடிக்கிறான். ஹாரிஸ் ராஃப் எப்படி அடிச்சா பாத்தியா, தப்புக்கு அவன் ட்ரேட்மார்க் கமெண்ட்ரேஷன் பாத்தியா, பறந்து எப்படி அடிச்சா பாத்தியா, இறங்கி அடிக்கிறான் போட்டு. நீ சொன்ன மாதிரி ஸ்பின் போட்டு பதுங்கிடலாம், ஸ்பின் பதுங்கி ஃபாஸ்ட் பவுலர் இறங்கி அடி மொத்து 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 மொத்து. which begs the question Chika. I mean, இன்னைக்கு நான் மெயினா ஒரே டாபிக் உங்ககிட்ட கேட்கணும்னு இருந்துச்சு Chika. இந்த மாடர்ன் டே ட்ரெண்ட் நான் நிறைய நோட் பண்றேன் Chika. ரெட் பால் ஃபார்மேட் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் மாதிரி ஆயிடுச்சு Chika. ஒரு ஒயிட் பால் ஃபார்மேட் ஒரு டோட்டலி டிஃபரெண்ட் கேம் மாதிரி தெரியுது Chika. இட்ஸ் நாட் த சேம் கேம் எனிமோர். முன்னாடிலாம் கொஞ்சம் அட்லீஸ்ட் க்ளோஸா இருக்கும், அந்த ஒயிட் பால் டு ரெட் பால் கொஞ்சம் பால் ரிவர்ஸ் ஆகும், ஏன்னா ஒரே ஒரு நியூ பால் தான். பட் இப்போ அந்த 5 ஃபீல்டர்ஸ் ரூல் வச்சுன்னு, ஸோ ஐ வாண்ட் டு ஆஸ்க் திஸ் கொஸ்டின். இப்பெல்லாம் நீங்க வந்து ஃபார்ம் அப்படி அந்த கிளாஸ்ன்னு பாக்கச்சே நீங்க ஒயிட் பாலுக்கு டோட்டலா தனியா செக்ரிகேட் பண்ணிடணும்னு தோணுதுல. ஏன்னா இப்போ விராட் கோலி நீங்க எடுத்துக்கோங்களேன், அந்த கவர் டிரைவ் ஹாரிஸ் ராஃப்லாம் அடிக்கும் போது hardly about 2 months back the same ball he was so susceptible to it அந்த ரெட் பால்ல. பட் அந்த ஒயிட் பால் மாறுச்சே, அவரோட மைண்ட் செட்டும் மாறுது. அதே ரோஹித் சர்மா 2 months back அதே ஆஸ்திரேலியால he was struggling, ball on bat because he was struggling, but the ball color changes. What is there in the mindset Chika? I know it's different technique also. One, mindset change. Number 2, wicket conditions change. Number 3, ball conditions change. Red ball late movement enigma. Red ball the ball will move till the 75th over, 80th over. Shine, reverse swing, bounce இருக்கும். Australian wickets the bounce movement எல்லாமே இருக்கும். Whereas இங்க ஆடுது துபாய்ல வெள்ள பால் 2 ஓவர் மேல மூவ்மெண்ட் கிடையாது. ஃபர்ஸ்ட் 2 ஓவருக்கு அப்புறம் மூவ்மெண்ட் கிடையாது, அதுக்கப்புறம் மூவ்மெண்ட் வராது ஒன்று. அண்ட் பேசிங்ல பவுன்ஸ் கிடையாது துபாய் விக்கெட்ல. ஸ்லோ விக்கெட், நீ பார்த்தா ஸ்லோ விக்கெட். ஸோ இட் மேட்டர்ஸ் அ லாட். அண்ட் இன்னும் நீ சொன்ன மாதிரி மைண்ட் செட் சேஞ்ச்.
ஒயிட் பால் கிரிக்கெட் அடிச்சா கவலைப்பட வேணாம்ல. ஏன் ஸ்லிப் எட்ஜ் எடுத்தா கூட ஸ்லிப்ல ஆள் இருக்க மாட்டான். அது எட்ஜ் எடுத்தா கூட ஸ்லிப்ல ஆள் இருக்கான் கேட்ச் பிடிக்கிறதுக்கு. ஏன்னா நீங்க பாருங்கல்ல, the three guys who struggled the most in Australia, ஒரு விராட் கோலி, ரோஹித் சர்மா and சுப்மன் கில், three of them are batting வேற லெவல் இங்க, and Shreyas Iyer is complimenting them so good at number 4. Yes, but still that number 5 again Hardik Pandya அந்த particular timeல வந்தது. I thought Hardik Pandya இருந்தாருன்னா 100 அடிச்சிருக்க மாட்டாருன்னு நினைச்சேன் விராட் கோலி. திருப்பியும் பாவம் என்னோட ஆளு கேஎல் ராகுல் கிளாசிக் ரோல்ஸ் ராய்ஸ் அவனுக்கு பேட்டே காமிக்க மாட்டேன் இருக்கேன். விக்கெட் கீப்பர் ஆக்கிட்டீங்க. என்னையா இது வேணும்னு அடிக்கணும், அவனுக்கு இம்பார்ட்டன்ட். என்ன மேன் பண்றீங்க நீங்களா? பாவம் அவன் வேர்ல்ட்ஸ் டாப் பிளேயர். அவனை பேட்டிங் கொடுக்காம அக்ஷர் பட்டேல்ன்றீங்க, ஹர்திக் பாண்டியான்றீங்க, நம்பர் 8 நம்பர் 9 அனுப்புறான். பா வெரி குட் கம்பீர். 1 to 10 அனுப்பிச்சிருக்கீங்கடா, நம்பர் 10 அனுப்பிச்சிருக்கீங்க, அவனை அழிச்சிருக்கீங்கடா. அப்புறம் கடைசியில் நான் சொல்றேன் பாரு, இந்த பசங்க மாட்ட போறாங்க பாரு, தப்பு பண்றாங்க. they are making a blunder. ஃபார்மேட் தப்பு பண்றாங்க. மறக்காத நீ, I won't be surprised. நீ இப்பவே ஹர்தீப் சிங் அண்ணா இப்பவே ஆடணும். செமிஃபைனல்ஸ் வரைக்கும் கொண்டு வந்தனா அங்க மாட்டிக்க சான்ஸ் இருக்கு. செமிஃபைனல் இந்தியா த்ரூ, நியூசிலாந்து த்ரூ. என்ன பொசிஷன் தான் உனக்கு இப்போ புரிஞ்சுதா? உனக்கு அது வரைக்கும் வெயிட் பண்ணா மாட்டிக்க கூடாது. தப்பு பண்றாங்க. they are making a mistake in the combination. I still believe ஹர்தீப் சிங் நீ சொல்ற மாதிரி ஆடி இருக்கணும். அப்படி வரும் சொல்றது 11 ஆட போறேன்னா அண்ணா இப்ப ஆடி இருக்கணும், இல்லைன்னா இவன் ஆடக்கூடாது. That's my opinion. And Kuldeep is back to KL Rahul fine. இதான்டா KL Rahul fine சொல்லணும். See, one batting lineup, one greatest thing என்ன, விராட் கோலி coming back to form in style. என்ன தெரியல மச்சா, பாகிஸ்தான் சேஸ் செஞ்சுரி எல்லாம் வேர்ல்ட் ICC டோர்னமெண்ட், விராட் கோலி ரேஞ்ச் ஆஃப் கிரிக்கெட் வேற லெவல் ஆடுறான்டா. வேற லெவல் ஆடுறான். அவன் மைண்ட் செட் பாத்தியா? என்ன மாதிரி 36 வயசுல ஒன்ஸ் அண்ட் டூஸ் எப்படி ஓடுறான் பாருங்க. டிவியர்ஸ் 23 வயசுல வந்து ஒரு மாதிரி அதை பசங்க தடுமாறுறாங்க. 23 வயசு பசங்க. அது டவுட்டே கிடையாது சீக்கா. he is pushing even the youngsters. In fact ஒரு பர்టిక్యులர் பாயிண்ட்ல வந்து சுப்மன் கில் ஸ்ட்ரகிள் பண்ணிருந்தாரு கீப் அப் பண்றதுக்கு விராட் கோலி கிட்ட. that was his fitness actually at that particular stage. bowling side of it சீக்கா, இந்தியாவோட bowling side of it நீங்க சொன்னீங்க மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. ஷம்மி ஆல்சோ எஸ் அந்த 5-4 எடுத்தாரு நீங்க சொன்ன மாதிரி, பட் he doesn't still look like he is back to his best மாதிரிலாம் தெரியல சீக்கா. இன்னைக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஓவர் 5 wides bowling, 5 wides in the first over, அதுவே கொஞ்சம் அலார்மிங்கா இருந்தது. பாகிஸ்தான் இந்த டீம் இந்த லாஸ்ட் 2 மேட்ச் வச்சு என்னால ஜட்ஜ் பண்ண முடியல சீக்கா. ஏன்னா அந்த விக்கெட்டும் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. இட்ஸ் நாட் கம்ப்ளீட்லி கன்ஜூசிவ் ஃபார் பேட்டிங். அது டெஃபினட்டா அது 300 அச்சா பெரிய டோட்டல். பட் ஆர் ஃபாஸ்ட் bowling என்னால ஜட்ஜ் பண்ண முடியல. ஸோ I'll wait for that New Zealand game சீக்கா. பட் ஐ am with you. எங்கயாவது ஹர்தீப் ஆடி ஆனும் சீக்கா. அப் ஃப்ரண்ட் டு கெட் த பால் பேக் இன் சம வெப்பன் சீக்கா. அது 100%. என்னோட ஒப்பீனியன்ல எஸ், 2 அப்பாட்டக டீமோட ஆடி இருக்க. ஒன்று பங்களாதேஷ், ஒன்று பாகிஸ்தான். நியூசிலாந்து குட் மேட்ச். அந்த மேட்ச்ல யூ ஷுட் சே எந்த மேட்ச் நியூசிலாந்து மேட்ச் வரையோ அந்த மேட்ச் தான் செமிஃபைனல்ஸ் ஆடுறோம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். இப்ப போற ரேட்ல பார்த்தா நான் அந்த ஹர்தீப் அந்த நியூசிலாந்து மேட்சை இறக்குவோம்பா. I play against New Zealand irrespective whether he bowls well or not well. Semi-final, I want Harshdeep to play. But Harshit gives you gold in death சீக்கா. இன்னைக்கும் நீங்க டெத் ஓவர்ஸ்ல பாருங்க, ஹர்ஷித் ராணா வந்து கலக்கினாரு. அதுல டவுட்டே கிடையாது. ஷம்மி தான் அடி வாங்கினாரு டெத்ல. ஹர்ஷித் ராணா அங்கதான் சீக்கா அந்த ப்ராப்ளம். ஹர்ஷித் ராணா ப்ராபபிலி பெட்டர் டெத் bowler than ஹர்ஷித் பெட்டர் நியூ பால் bowler. சோ அங்கதான் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு தோணுது சீக்கா எனக்கு. I don't know what they're planning. It looks like Harshit Rana is going to play. Apna, let them continue Harshit Rana. I don't mind. But the point is, I'm not convinced yet. Let me be very frank. I still believe Harshit Rana ஆடிடணும். Maybe I would பார்க்கலாம். It's been 2 match win பண்ணாங்க. So it's not relation. I don't want to be harsh on the youngster. He's done well. ரொம்ப நல்லா பண்ணிருக்கான். I don't want to be harsh on the youngsters. But coming back to Virat Kohli, எனக்கு அவன்கிட்ட என்ன பிடிச்சுன்னா அந்த போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல அவன் தேர்ட் நான் எப்படி அவனே ஒரு ஆளு ஒரு 50 ஒன் டே இன்டர்நேஷனல் அடிச்சு இவ்வளோ ஸ்கோர்ஸ் பண்ணிட்டு டெஸ்ட் மேட்ச்லாம் 80 மேல இன்டர்நேஷனல் அடிச்சு அவனே டென்ஷனா இருக்கான்னா ஒரு காமன் மேனுக்கு எப்படி இருக்கு யோசிச்சு பாரு நீ. அவனே சொல்றான் நான் டென்ஷன்ல இருந்தா எஸ் மைண்ட் செட்டை மாத்தி அடிச்சுன்னா எப்படி ஒரு கிரிக்கெட் கேம் வந்து ஒரு இந்த எவ்வளவு பெரிய கிங் ஆஃப் கிங்ஸ்க்கே ஒரு டென்ஷன் இருக்குன்னா the game is a great game. என்ன சொல்ற நீ? 150,000% சீக்கா. எந்த கிரிக்கெட்டரா இருந்தாலும் சீக்கா, நீங்க டான் பிராட்மேனா இருந்திருந்தா கூட அந்த டைம்ல
அந்த பட்டர்ஃபிளைஸ் இருக்கும் சிக்கா. ஐ மீன் அந்த நிறைய அவர் அந்த 100 அடிக்கிறது முன்னாடி நிறைய எங்களுக்கு ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ல அங்க வந்து விஷுவல்ஸ் காமிச்சிருந்தாங்க. அவர் வந்து நிறைய நேரம் பிராக்டிஸ் பண்ணாருன்னு. ஜஸ்ட் டு ஆட் டு தட் சிக்கா, ஐ ரியலி பிலீவ் அந்த நிறைய நேரம் பிராக்டிஸ் பண்றது வந்து அது நாட் டு சம்டைம்ஸ்ல நீங்களே சொல்லியிருக்கீங்க. சில வாட்டி நீங்க தேடுவீங்களா அந்த ஒரு பர்டிகுலர் ஃபீலுக்கு நீங்க தேடுவீங்க. அதனாலே அந்த ஃபீல் வர வரைக்கும் நீங்க அந்த பேட்டிங் ஆடுவீங்க. அண்ட் பட் வாட் எவர் தட் ஃபீல் இஸ் சிக்கா, what he did in the match today, that feel is the ultimate feel. இதுக்கப்புறம் how he takes it forward தானே. இல்லடா அவன் சொல்லாதமா அந்த ஃபீல் வரதுக்கு அந்த டெம்ப்ளேட் வரணும். அந்த டெம்ப்ளேட் வந்து ஒரு 2-3 ஷாட்ஸ் வரணும். சரி எல்லாருக்கும் ஒரு ஃபேவரட் ஷாட்ஸ் வரும். அந்த ஷாட்ஸ் அடி டக்கு 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 வந்து தான் ஈஸியாவே டெம்ப்ளேட் செட் ஆயிடும். அதான் சொன்னான் டெம்ப்ளேட் வார்த்தை அவனே யூஸ் பண்ணான். தென் ஐ நியூ ஐ வாஸ் கெட்டிங் மை டெம்ப்ளேட், செட்டிங் மை டெம்ப்ளேட். அவன் இன்னொரு கரெக்டா நீ சொன்ன, நீ சுப்மன் கில் அண்ட் ரோஹித் சர்மா வந்து அந்த இனிஷியலா பவர் பிளேல பண்ணிடுறாங்க. அது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ வி டோன்ட் ஹேவ் டு ரியலி ஒர்க் ஆன் புஷிங் த பவர் பிளே. அந்த ஸ்பின்னர்ஸ் ஆனால் they could take time and settle on the spinners, which is very good. நீ சொன்ன மாதிரி ஒரு பிளானோட இந்தியா ஆடுறாங்க. தட்ஸ் வெரி நைஸ். ஸோ ஈவன் if the spin attack is a good attack, they are not worried. We will know next match. ஏன்னா நல்ல ஸ்பின் அட்டாக் அது. மிச்சல் சாண்ட்னர் probably one of the best left arm spinners in the world சிக்கா. அவரும் இந்த ரெண்டு நம்மளுக்கு இருக்காங்க பாரு, ரெண்டு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், அவங்க ரெண்டு பேரும் கலக்குறாங்க. குல்தீப், குட் டு see குல்தீப் கமிங் பேக் டு ஃபார்ம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் சிக்கா, பிகாஸ் லாஸ்ட் மேட்ச் நான் கொஞ்சம் வரிடா இருந்தேன். ஐயோ மேபி குல்தீப்பை தான் ஆட வைக்க போறாங்கன்னா, அவரோட ஃபுல் ஃபார்முக்கு வரலையே இன்ஜுரிக்கு அப்புறம்னு. பட் திஸ் மேட்ச் he was so good சிக்கா. ஃபேண்டாஸ்டிக்கா போனான். நீ பார்த்து அந்த பசங்க என்ன பண்ணு தெரியல, எல்லாம் மூக்கு மேல ராஜா தூக்கி அடிச்சிருந்தாங்க போட்டு. பாரு எல்லாம் ஒரு சில எல்பிடபிள் என்ன பண்ணாங்களே தெரியல, பிளம் மாட்டின்ட்டாங்க அவங்க. they didn't know the Kuldeep was the old Kuldeep மறக்க 3 international wickets fantastic well Kuldeep Yadav super. அந்த சில பால்ல பாடினா என்ன மாதிரி டர்ன் ஆட் அந்த ஒரு லூப் கிடைச்சு, லூப் சொல்லுவாங்க தெரியுமா, அந்த லூப் was very important. He got back the loop, which is very important. Last but not least Chika, anytime India versus Pakistan, நம்ம எல்லா தடவையும் ஓகே நம்பர் 1 விராட் கோலி தான், அதுல டவுட்டே கிடையாது. எப்போ இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான்னா விராட் கோலி தான் ஸ்டாண்ட் அவுட். பட் தேர் இஸ் ஆல்வேஸ் another silent hero Chika, ஹர்திக் பாண்டியா. crucial wickets, 8 overs 2 for 31, ஏதாவது ஒரு கான்ட்ரிபியூஷன் எப்பவுமே அந்த இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் ஹர்திக் பாண்டியா கலக்கிடுவார் சிக்கா. எதர் வித் பேட் ஆர் வித் பால். அந்த வேர்ல்ட் கப் அடிச்ச நாக் கூட, விராட் கோலி அடிச்ச நாக் கூட அந்த பார்ட்னர்ஷிப்பே ஹர்திக் பாண்டியாவோட தான். அதுக்கப்புறம் ஒரு வாட்டி நம்ம இஷான் கிஷன் அண்ட் ஹர்திக் பாண்டியா அந்த ஏசியா கப்ல அடிப்பாங்க பாத்தீங்களா இல்லையா பாகிஸ்தானுக்கு எதிராக. சோ இந்த ஹர்திக் பாண்டியா வர்சஸ் பாகிஸ்தான் அதுவும் ஒரு நல்ல கான்டெஸ்ட். அவரும் எல்லா தடவையும் பாகிஸ்தானோட சூப்பரா பண்றாரு. அது நீ பால் எடுத்தா அந்த பால் பாரு பியூட்டிஃபுல்லா மூவ் ஆச்சு பாத்தியா இவனுக்கு, பாபர் அசனுக்கு 2 போர் அடிச்சா கூட கரெக்ட் அடே பண்ண சி அப்படின்னு போச்சு. ஸ்வாய் லாஸ்ட் மினிட் சிக்குன்னு வெளில போச்சு. ஸ்வாய் ஜிக் அப்படி போச்சு. ஸ்வாய் ஜிக் கச்சக்குன்னு காலி. which is very important. See அது என்னன்னா he knows his strengths. Sometimes he bowls some deadly deliveries. அதான் அட்வான்டேஜ் ஹர்திக் பாண்டியா. என்னன்னா he bowls those wicket taking deliveries. அவனுக்கே தெரியாம சில deadly deliveries போடுறான், which is a good sign for India. And that's very important for India because Hardik Pandya getting wickets and especially big match temperament. நீ சொல்ற மாதிரி Hardik Pandya is one more player who's got the big match temperament, which is very important, equally as big as what you call Virat Kohli. And Shreyas இன்னொரு மச்சான் அந்த ஸ்பின்னர்ஸ் போட்டு அடிக்கிறான் பாரு. ஸ்ரேயஸ் ஸ்பின்னர்ஸ் என்ன மாதிரி மொத்தனாடா, ஒரு அளவுக்கு செட் ஆயிட்டான்னு வச்சுக்கோ. ஸ்பின்னர்ஸ் வேற லெவல் அடிக்கிறான். அண்ட் சுப்மன் கில்லு ஒரு மாதிரி ஒரு இந்த மாதிரி ஃபார்ம்ல சுப்மன் கில் இருந்து பார்த்ததே கிடையாது. அவன் பேட் அவுட் ஆன மாதிரியே தெரியல. பால் வச்சு அவுட் ஸ்டாண்டிங் டெலிவரி, அவுட் ஆன மாதிரி தெரியல சுப்மன் கில். கரெக்டா? வேற லெவல் டெலிவரி ஆக்சுவலி அப்ரார் அஹ்மத் கிட்ட இருந்து. சோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் டீம் இந்தியா, சரியான பெர்ஃபார்மன்ஸ் த்ரூ டு தி செமிஃபைனல்ஸ், 99.999% த்ரூ. பட் லெட்ஸ் கம் டு தி அதர் குரூப் Chika. ஏன்னா I thought என்னோட கருப்பு குதிரை இங்கிலாந்து அப்படின்னு நினைச்சேன். கருப்பு ஆடா மாறிச்சு. பட் வாட் அ மேட்ச் Chika. 351 அடிச்சு விட்டுருக்காங்க. ரெண்டு டீமுக்கும் bowling வந்து செம சுமாரா தெரியுது. பட் the wicket was so flat. இங்கிலாந்து கொஞ்சம் கோட்டை விட்டாங்களா, அவங்க பேட்டிங்லயே கொஞ்சம் 380 அடிச்சிருக்கணும் ஆக்சுவலி அந்த இருந்த பொசிஷன்ல இருந்து. என்ன வேணா சொல்லு அனி, அந்த ஜார்ஜ் இங்கிலீஷ் அடிச்சா அவங்க எல்லா ஸ்கோர் கார்டு எல்லாரும் கான்ட்ரிபியூட் பண்ண. அலெக்ஸ் கேரியா இருக்கணும், லபுஷேனா இருக்கணும், மேக்ஸ்வெல்லா இருக்கணும். எனக்கு என்ன பிடிச்சதுதான் அவங்ககிட்ட டிராவிஸ் அடிக்காம ஸ்டீவ் ஸ்மித் அடிக்காம அவங்க வின் பண்ணிருக்காங்க. அது the point is they believe that they can win it. அதான் greatest thing.
that they believe that they can still win the game. எல்லாம் புது பசங்க வச்சு அடிச்சிருக்காங்க அவன். அந்த இங்கிலீஷ் ஜாஷ் இங்கிலீஷ் அடிச்சா பாத்தியா, என்ன ஷாட்ஸ் அடிச்சா பாத்தியா போட்டு, என்ன மாதிரி ஷாட்ஸ் அடிச்சான். ஐயோப்பா ஏப்பாப்பா, மிட் விக்கெட் மேல இங்க அங்க ரிவர்ஸ் ஸ்வீப் ரிவர்ஸ் பிளிக் என்ன மாதிரி ஷாட்ஸ் அடிச்சிருந்தாங்க போட்டு. அந்த மார்க் கூட்டு கீட் கூடலாம் போட்டு அடிச்சான். எஸ், டக்கெட் செமனா காட்டினான் டக்கெட். ஐம் நாட் சேயிங் நோ, but if you look at it frankly, as a team these guys are fantastic. Each and every knock. லபிஷேன் bowling போட்டான், பேட்டிங் ஆடுறான் லபிஷேன். அலெக்ஸ் கேரி என்ன மாதிரி பார்ட்னர்ஷிப். அண்ட் ஜாஸ் இங்கிலீஷ் அடிச்ச சில ஷாட்ஸ்லாம் பார்த்தேன், மிட் விக்கெட் மேல அடிச்சா பார்த்து எப்படி இருந்தது. சிக்கா நான் அப்பவே சொன்னல இந்த டோர்னமெண்ட் முன்னாடியே ஜாஸ் இங்கிலீஷ் ஆடுவார் ஷுவரா ஆஸ்திரேலியாக்குன்னு. ஏன்னா ஹி இஸ் ஒன் எக்ஸ் ஃபேக்டர் பிளேயர் சிக்கா அவங்களுக்கு. அண்ட் தே ரேட் ஹிம் வெரி ஹைலி. ஒரு அவங்களோட டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ல தே ரேட் ஹிம் வெரி ஹைலி. அண்ட் சடன்லி இல்ல, இது ஆஃப் டாபிக், சடன்லி கிங்ஸ் 11 பஞ்சாப் லுக்ஸ் மைட்டி ஸ்ட்ராங் சிக்கா. ஜாஸ் இங்கிலீஷ் இந்த மாதிரி ஃபார்ம்ல, கிளென் மேக்ஸ்வெல் இந்த மாதிரி ஃபார்ம்ல, ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டன், அங்க நடுவுல மார்க்கோ யான்சன் வேற இருக்காரு. இப்போதைக்கு ஒரு வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஆல்ரவுண்டர் பஞ்சாபுக்கு தான் எல்லாம். பாருங்க ரிக்கி பாண்டிங் அவ்வளவு சடங்க பாருங்க, சடனா டீம் பாக்குறதுக்கு வேற மாதிரி இருக்கு. சொல்ல முடியாது. You never know, but the way they combined yesterday. அதான் சொன்ன ஆஸ்திரேலியா என்னாச்சு, நான் சொல்றேன்ல, டாக் ஹார்ஸ் இங்கிலாண்டா பெயிண்ட் அடிச்சுட்டு போய் சொல்லு, பிளாக் அடிச்சுட்டு போய் சொல்ல. அந்த பசங்க ஒன்னாவது டாக் ஹார்ஸ் இங்கிலாண்டா பிளாக் அடிச்சா நல்ல பெயிண்ட் ஓடி நான் அடிச்சு போய் சொல்லுவாங்க. அவ்வளவுதான். டாக் ஹார்ஸ் இங்கிலாண்டா ஸ்கோப்பே கிடையாது. ஏன்னா ஒரு 1.5 bowling வச்சுட்டு இருக்காங்க அந்த டீம். bowling போட முடியல அவங்கள. அடி வாங்குறான் போட்டு விட்டு டங்கு ஏத்துறான், அடி வாங்குறான். ஆர்ச்சர் ஏத்துறான், அடி வாங்குறான். அந்த நான் நினைச்ச சேர்த்து பிரைடன் காசு நல்லா போடுறான், அவனு போட்டு அடி நாங்க போடு. அண்ட் the point is the way the Australians chased it was amazing. அவன் பாத்தியா, நோ பாயிண்ட் அவங்க 2 run கீழே குறைஞ்சு பாத்தியா. ஃபர்ஸ்ட்ல இருந்தே பிரஷர் போட்டுருந்தாங்க ஆஸ்திரேலியா மேல. மேக்ஸ்வெல் 7 தான் வந்தான், அது வேற மறக்காதீங்க அவங்களுக்கு. 7 தான் வந்தான் மேக்ஸ்வெல். பாருங்களேன், இந்த அலெக்ஸ் கேரி வந்து செமையா ஆடினாரு சிக்கா. ஆக்சுவலி அவங்க நடுவுல வந்து அந்த பார்ட்னர்ஷிப் வித் ஜாஸ் இங்கிலீஷ் எக்ஸ்பெக்டே பண்ணல. ஆக்சுவலி அந்த மானஸ் லபுஷன் எடுக்கும் போதுல செம சான்ஸ்டா அப்படின்னு யோசிச்சிருப்பாங்க. பட் அலெக்ஸ் கேரி வந்து அந்த பார்ட்னர்ஷிப் 146 ரன் பார்ட்னர்ஷிப் சிக்கா. சடன்லி பாருங்க ஆஸ்திரேலியாக்கு கன் பேட்டிங், பட் the wicket was also so good chica. Let's also agree. ஏன்னா இங்கிலாந்து நீங்க பாருங்க, அவங்களும் 350 அடிச்சாங்க. பென் டக்கெட் செம நாக் கிரியேட்டட் ரெக்கார்ட். இன்ஃபேக்ட் இது ஒரு ரெக்கார்ட் டோட்டல் இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபில. பட் ஆஸ்திரேலியா பீட் தட் ரெக்கார்ட் 165 143. எங்க இங்கிலாந்து கோட் அவுட் ஆயினா திருப்பியும் அந்த லோவர் மிடில் ஆர்டர் தான். அந்த மிடில் ஆர்டர்ல அந்த கனண்ட்ரம் இன்னும் அந்த ப்ராப்ளம் அப்படியே தான் இருக்கு அவங்களுக்கு. நீங்க பென் டக்கெட் அடிச்சதுனால அவங்க எஸ்கேப் ஆனாங்க. ஜோ ரூட் நம்பர் 4ல இருக்கிறதுனால அவரோட ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப். அதுக்கப்புறம் நீங்க பாருங்க ஹாரி புரூக், ஜாஸ் பட்லர் நம்பர் 6 ஆடுறது வந்து கம்ப்ளீட் வேஸ்ட் சீக்கா. அவர் வந்து அவரோட டேலண்ட்டை ஏன் இவ்வளவு வேஸ்ட் பண்ணிக்கிறாருன்னு தெரியல. ஏன் ஒரு ஒன் டே மேட்ச் தானே. ஜேமி ஸ்மித்லாம் நம்பர் 3 போறதுக்கு ஜேமி ஸ்மித்த கீழே நம்பர் 6ல இறக்கி விட்டு இவராது நம்பர் 3ல போலாமே சீக்கா. கங்கசனம் பட்லர்ல வேஸ்ட் பண்றாங்க. என்ன அதான் புரியவே இல்லை. அவனோட தாட் ப்ராசஸ் புரியலடா எனக்கு. அவனோட தாட் ப்ராசஸ் புரியல, மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ் புரியல. ஹாரி புருக்கு தான் அது அவ்வளவுதான் இருக்கான். அடிக்கிற மாதிரி தெரியல. காட்டா பாகிஸ்தான் அடிப்பான், இங்க அடிப்பாங்க, அப்படி இப்படி. கமான் நீ வேஸ்டிங் பட்லர் டூ மச். 3ல போட்டு இறங்கி இந்த மாதிரி. சி Indians have found a fantastic template. எப்படின்னா ரோஹித் சர்மா will go for the bowling. விராட் கோலி சுப்மன் கில் will build the innings. They have a standard template. First template created by Virat Kohli. Shubman Gill is following his template. So in the one day cricket India அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். செம்ம கன் பேட்டிங் போறது. ஸ்ரேயஸ் ஐயர் நம்பர் 4, விட்டனா KL ராகுல் 5, அதுக்கப்புறம் விட்டனா ஹர்திக் பாண்டியா, அதுக்கப்புறம் விட்டனா அக்ஷர் பட்டேல், அதுக்கப்புறம் விட்டனா யாரு ஜடேஜா. அந்த மாதிரிதான் இங்கிலாந்து டெவலப் பண்ணிருக்கோம் பேட்டிங் லைன். அதை விட்டுட்டு அவங்க ஒரு நாளைக்கு அமைச்சா என்ன ஆகும். டெஃபினட்டா ஜாஸ் பட்லரோட பொசிஷன் அவங்க திருப்பியும் ரீதிங்க் பண்ணோம். ஏன்னா ஐ ஸ்டில் பிலீவ் இங்கிலாந்து should have got 380. செம்ம ஃபிளாட் விக்கெட் சீக்கா. லாகோர்ல அப்பா உங்க இங்கிலாந்து போறியா சொத்த சைடு சொத்த போலிங்க போட்டு அடி அடிச்சாங்க போட்டு பெரிய இங்கிலாந்து கூச்சிருக்க போட. அடிச்சாங்களே அதுக்காக போலிங் வச்சுன்னு நான் சொன்னேன். முடியல. இன்னும் 2 மேட்ச் இருக்கு. இன்னும் முடியல. நம்பிக்கை இருக்கா அவனுக்கு? என்னடா நீனு
நான் வெயிட் பண்ணுவேன் ஜிகா. இன்னும் 2 மேட்ச் இருக்கு. நான் ஏன் ஒரு மேட்ச்ல நான் குதிக்க மாட்டேன் ஜிகா. ஏன்னா ஆஸ்திரேலியாவோட போலிங்கும் நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் பெருசா போலிங் கிடையாது சீக்கா. ஆடம் ஜாம்பா நல்லா போட்டாரு, அவ்வளவுதான். வேற யார் சீக்கா நீங்களே சொல்லுங்க. ஆஸ்திரேலியா போலிங்கும் நீங்க ரியலா க்ளோஸா பாத்தீங்கன்னா வேற யாரும் கிடையாது ஆடம் ஜாம்பா தவிர. ஒரு அலார்மிங் எல்லாம் யாரும் போடல சீக்கா. ஸ்பென்சர் ஜான்சன், பென் வார்ஷஸ் எல்லாம் எல்லாம் எக்ஸ்பென்சிவ். அவங்களே அஷ்டாங்க அவங்களோட ஃபாஸ்ட் போலர்ஸ். அனே நான் இங்கிலாந்து பத்தி பேசிட்டு இருக்கேன். ஆஸ்திரேலியா நான் சொல்றேன் இதை ஃபைண்ட் வெயிட் வின்னு. அவங்க ஏதோ ஒரு யங் சைடுரா, அவங்கள்ட்ட எக்ஸ்பெக்டேஷன்ஸே கிடையாது. நோ பிரஷர் ஆன் தேம். தட்ஸ் அட்வான்டேஜ் தே ஹேவ். நவ தே கம் பேக் வித் சீல். பாரு, சவுத் ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா அங்க வரப்போகுது. அதான் உனக்கு டோர்னமெண்ட் நல்லா போகுது. இங்கிலாந்துல தேங்க்யூ வெரி மச் ஃபார் நோ மென்ஷன் சொல்லிட்டு போயிடலாம். அந்த ப்ளீஸ் ஸ்டே பேக் 5 years சொல்லுவாங்க எல்லாரும். அவ்வளவுதான், அவங்க வருது கிடையாது. ஏன் சிக்கா இப்போ இங்கிலாந்து வந்து அந்த ஆப்கானிஸ்தானோட அடிச்சிட்டாங்கன்னா அந்த மேட்ச் பை சான்ஸ் தே வின் தட் மேட்ச் அண்ட் ஆஸ்திரேலியா லூஸ் டு சவுத் ஆப்பிரிக்கா ஆர் சவுத் ஆப்பிரிக்கா லூஸ் டு ஆஸ்திரேலியா, South Africa versus England becomes a knockout game between them, la. Ani, ஆசையே அலை போலே நாமெல்லாம் possible, Chika. You can't say it's impossible. Okay, வாசே நீ வெயிட் பண்ணி பார்க்கலாமே. டார்க் ஹார்ஸா, லைட் ஹார்ஸா, ஒயிட் ஹார்ஸா பார்க்கலாம். இது வந்து possibility. I won't rule out that possibility. லைக் இப்போ வந்து இந்த குரூப்ல வந்து மச்சா ரூல் அவுட் வீல் அவுட்லாம் கிடையாது. பாசிபிலிட்டி எல்லாமே தான் இருக்கு. அப்படின்னு பார்த்தா மேத்தமேட்டிக்ஸ் பிரகாரம் எல்லாரும் தான் இருக்கு பாசிபிலிட்டி. நீங்க வந்து ஒரு பிராக்டிகல் மேத்தமேட்டிக்ஸ் அதுக்குன்னு இருக்கு. ஒரு என்ஆர்ஆர் நீங்க பாக்கச்சே, நெட் ரன் ரேட் பாக்கச்சே, ப்ரொடியூசர் இந்த பாயிண்ட்ஸ் டேபிள் இருந்தா போடுங்களா ப்ரொடியூசர், அப்பதான் அவருக்கு புரியும். நீங்க குரூப் பி ல பாத்தீங்கன்னா இந்த இங்கிலாந்து ரொம்ப பெருசா தோக்காததுனால -0.47 தான் சீக்கா. அந்த ஆப்கானிஸ்தானோட இப்ப இங்கிலாந்து அடிச்சிட்டாங்கன்னா, in case England beat Afghanistan and Australia go on to beat South Africa, then it directly becomes a knockout game between South Africa and England. யார் அந்த மேட்ச் வின் பண்றாங்களோ அவங்க தான் த்ரூ. Australia will be through there. So it is possible. Australia, in fact, if they lose against South Africa and then England beats South Africa, then it can be 2-2 all 3 teams. So in the group வந்து I think it will go down till the last day. எனக்கு தோணுது சீக்கா. உன் ஆசையை நான் கெடுப்பானே. உனக்கு டாக் அடிச்சுட்டு இருக்க, பாவம் நீனு பார்த்துட்டு இருக்க. உன் டாக் ஆசை எப்படி எடுத்துட்டு போறது எனக்கு என்ன கவலை. எனக்கு தெரிஞ்சு ஆஸ்திரேலியா வந்துருவாங்க, சவுத் ஆப்பிரிக்கா வந்து கவலைப்படுவாங்க. பசங்க எல்லாம் வந்து ஊருக்கு போயிட்டு பாய் பாகிஸ்தான் சொல்லிட்டு போயிட்டு வந்துருவாங்க பேரு. சரி, எனிவே கைஸ், நீங்க போய் சொல்லுங்க அந்த குரூப் பி ல எஸ்பெஷலி who do you think is going to qualify? South Africa, Australia, does Afghanistan have a chance? Afghanistan adhe sollam, but their net run rate is little low. But congratulations Team India, congratulations Virat Kohli, 51st century, 14,000 runs, 14,000 ODI runs. Let that sink in. 63 innings before Sachin Tendulkar got to 14,000, almost 100 innings before Sangakkara got to 14,000. Extraordinary records, unbelievable numbers, Chika. Seriously. மச்சான் வேற ரேஞ்ச். அவன் ஆடுற கிரிக்கெட் அதான் சொன்ன கிங் ஆஃப் கிங்ஸ். அப்பப்போ இப்படி வரும். அதான் ராஜாதி ராஜ கம்பீர ராஜ மார்த்தாண்ட விராட் கோலி வந்து விட்டார் இருக்கிறார் அடிக்கிறார். சரி, அதோட ஷோ முடிச்சுக்கலாம். Guys, before you go, don't forget to check out Hoya. Click the link in the description below. Subscribe to our channel Cheeky Chika. Hit the bell icon notification. We'll be back tomorrow. Cheers, guys. Hoya lenses தான் one of the world's best. Japanese make தூள் பண்ணுங்க, கண்ணா கிளியரா இருப்பாருங்க. அன்னைக்கு மூஞ்சி கூட தெரியுது, பாவம் கஷ்டப்படுறான், அழாம இருக்கான் என்ன பாத்துட்டு. அப்ப ஏன்னா இங்கிலாந்து உதவாயிட்டா ஒரே அழுகை நேற்று நைட்ல இருந்து. பாவம் யார் பத்தி பிள்ளைகளோ பைத்தியம் மேல இதுக்கு. Bye.